எப்போ அந்த கிருமி நம்ம கூட காண்டாக்டில் வருதுன்னா அம்மா, ஏன்னா அம்மா வாயில் எப்படியும் சத்தம் இருக்கும். ஓகே. ஸோ அம்மா சாப்பிடும் போது டேஸ்ட் பார்க்குறேன், இல்லாட்டி பால் சக்கரை இருக்கா வாட்ஸ் ஓவர் அதை டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே ஸ்பூனில் வந்து அந்த பேபிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஒரு பேபிக்கு வருது. வாஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எவ்ரிடே பேசிஸில் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற நிறைய கெமிக்கல்ஸ் வந்து டேஸ்ட் பட்டை எஃபெக்ட் பண்ணும். நாக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஸ்பாட்ஸாக உங்களுக்கு தெரிய வரும். அது வந்து டேஸ்ட் பட்ஸ். அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம டென்டல் பேவுனுடைய ஜாயின்ட் பார்ட்னர் அண்ட் ஆல்சோ டாக்டர் அம்பிகா மேம் நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி டென்டல் ஃபீல்டில் என்ன புதுசாக வந்திருக்கு, இல்லை பழைய பாரம்பரியத்தோடு சேர்த்து இன்றைக்கி வர பேஷண்ட்டுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் டாக்டர். டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி புதுசாக டென்டல் ட்ரீட்மெண்ட்டில் என்ன நியூ டெக்னாலஜி வந்திருக்கு? நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் இப்போது எக்ஸ்ரே எடுக்கிறதுலேருந்து பல்லு வைக்கிறது வரைக்கும் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ரேலேருந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் இமேஜஸ்லேருந்து இப்போ 3 டைமென்ஷனல் சிபிசிடி வரைக்கும். ஸோ அப்போ உங்கள் பல்லோட எந்த அமைப்பு எப்படி இருக்குது, தாடை எலும்பு வரைக்கும் பார்க்குறது. அப்புறம் முன்னாடிலாம் அவங்களுக்கு ஒரு பல் சத்தன்னு சொன்னால் நாங்கள் உங்ககிட்ட கண்ணாடி காமிச்சு இதில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ 3D 5D ஸ்கேனிங் இமேஜஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு பல்ல ஸ்கேன் எடுத்து உங்களுக்கு நாங்கள் காமிக்கலாம், உங்கள் பல் இப்படி இருக்குது, பக்கத்து பல் எப்படி இருக்குது, கம்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது வந்து பல்ல பார்க்குற டயக்னோஸ்டிக்ஸ்க்கான இந்த விஷயம். அப்புறம் கேப்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அளவு எடுத்து நம்ம ஒரு லேபுக்கு அனுப்பிச்சு ப்ராசஸ் பண்ணி இங்கே வர்றதுக்கு ஒரு 5 days to 1 week குறைஞ்சது ஆகும், நல்ல லேப்லலாம் கொடுத்து அனுப்புறோம்னா. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சேர் சைட் கேப் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஹார்ட்லி ஒரு 1 to 1.5 hours தான் ஆகும். ஸோ நம்ம கிளினிக்லேயே எல்லாமே இருக்குது. டெஃபினெட்லி இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் இருந்தது. இப்போ அது ஸ்லோலி இந்தியாவுக்கு அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம கிளினிக்கும் ஒன் ஆஃப் தட் ப்ரைம் கிளினிக். இதெல்லாம் நம்மளும் வச்சுருக்கோம். இந்த சிபிசிடி 3D இமேஜிங் ஸ்கேன்ஸ், சேர் சைடில் கேப் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் ரூட் கேனல் பண்ணி முடிச்சுட்டு சேம் விசிட்லேயே நம்ம கேப்பும் மெஷர்மெண்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். சூப்பர். ஸோ ரொம்ப டைமே ஆகாது. பட் நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த டெக்னாலஜி பற்றி கேட்டேன்னா அதுக்கப்புறம் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி கேட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ படித்து முடிச்சிங்க, எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் 2015 பாஸ் அவுட் ஆனேன். ஓகே. அதுலேருந்து இப்போ வரைக்கும் டென்டிஸ்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. 10 years. ஸோ 10 years. ஓகே. ஆமாம். அன்னைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனதுக்கும் இன்றைக்குமான டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது? நீங்கள் படித்ததும் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்குமான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? காலேஜில் படித்ததுக்கும் வெளியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகே. காலேஜில் வந்து பேசிக்ஸ் கொடுப்பாங்க, நம்ம அது கொஞ்சம் அவுடேட்டடான மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரில தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் காலேஜில் ஒரு வருஷம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், டெஃபினெட்லி இப்போ மாறி இருக்கும். பட் ஸ்டில் என்னென்னா நான் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என் கிளினிக் ஓனாக செட் பண்ணேன். ஸோ நான் எனக்கு வந்து அவர் வந்து ஒரு குரு மாதிரி. அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணார். என்றைக்குமே வந்து ஒரு ஹை எண்ட் ப்ராக்டிஸ், அதாவது நம்ம இருக்கிறதுலே குவாலிட்டேட்டிவான ஒரு பொருளை வச்சு நல்ல குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் நம்ம ஒரு பேஷண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து சொன்னதுலேருந்து நானும் அதை அப்படி தான் அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். அண்ட் லக்கிலி என்னோட பார்ட்னருக்கும் அதே தான், அவரோட பிரின்சிபல்ஸும் அதுதான். ஸோ அதனால வி ஒர்க் டுகெதர் வித் ஹை ஆம்பிஷன்ஸ். ஓகே சொல்லலாம் நாங்கள். ஓகே. பார்ட்னர்னு சொல்லும்போது தான் தோணுது, அவர் லைஃப் பார்ட்னர் அண்ட் ஆல்சோ த அஃபிஷியல் பார்ட்னர். ஆமாம், அஃபிஷியல் பார்ட்னர் அண்ட் லைஃப் பார்ட்னர். டாக்டர் மகேஷ், அவர் வந்து ப்ராஸ்டடான்டிஸ்ட் அண்ட் இம்ப்ளான்டாலஜிஸ்ட். ஓகே. ஸோ அவர் வந்து என்னை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஷனேட் வித் டென்டிஸ்ட்ரின்னு சொல்லலாம். அவரோட பேஷனேட் வந்து டென்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ டென்டல் ஃபோட்டோகிராஃபியில் நிறைய ஹாஸ்பிட்டலில் அவரை பார்க்க முடியுது. கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் வந்து இப்போ வந்து அவர் கிளாஸ் எடுக்கிற இதில் இருக்காரு. அவருக்கு வந்து டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவர் வந்து டென்டல் ப்ரொஃபஷனில் பீப்புளுக்கு என்ன நம்மலாம் கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா இப்போ காலேஜில் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறதுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாக்குமெண்டேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அவங்களுக்கே வந்து உங்கள் பல்ல நான் இப்படி சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவும் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து காமிச்சா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஏன்னா டெய்லி பேசிஸில் நீங்கள் அந்த பல்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். யா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி அது நாட் ஒன்லி ஃபார் டென்டல், ஒரு காராக இருக்கட்டும், ஏன் ஒரு உடம்பா வேணா இருக்கட்டும், நம்ம
வந்து ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு உடம்ப பார்த்து ஒரு அதுதான் போட்டோ ஒரு எடுக்கணும். மோட்டிவேஷன் நம்மளுக்கு. அது பின்னாடி ஒரு 2 மாசம் கழிச்சு அவுட்புட் பார்க்குறப்போ அந்த ஃபீல் வந்து ஜென்டிலா நம்ம அந்த கிராஜுவலா கம்மியாயிட்டு இருப்போம். அப்போ நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் தெரியாது, நம்மளை யாரோ புதுசா பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு 500 கிராம்ஸ் லூஸ் பண்ணாமல் அதே மாதிரி தான் நம்ம பல்ல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகட்டும், கலர் ஷேப் எதுவாக இருக்கட்டும், ஸோ அது நம்மளுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஸ் வெரி பேஷனேட் இன் டீச்சிங். சூப்பர். நாங்கள் நிறைய வந்து ஜெம்ஸ் ப்ராப்ளம், அதாவது பல்லு சம்மந்தப்பட்ட ஜெம்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன ரீசன்? இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து அந்த சொத்தப்பல் இல்லாமல் பல்லு கிராஸாக இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ ஏன் அது வருது? எதனால இவ்வளோ ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க? சொத்தப்பல்லுன்றது 2 வார்த்தை, பட் அது ஒரு பெரிய விஷயம். அது வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மேலே தான் ஃபர்ஸ்ட் தப்பு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ப்ராப்பராக கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அன்டைமில் சாப்பிட்றது, ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றது ஜிம் கோவர்ஸ்க்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா சாலட்ஸோ அந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்றதுலாம் ஜங்க்ஸு, சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு, நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ நம்ம சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் ப்ராப்பராக காகிள் பண்ணுறதில்ல, ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. இப்போல்லாம் வந்துட்டு மிட் நைட் ஸ்நாக்கிங் வந்து ரொம்ப காமன். எல்லாம் நைட் அவுட் போகிறேன் இந்த மாதிரி நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது எதுவுமே வந்து வெஜிடபிள்ஸோ சாலட்ஸோ ஃப்ரூட்ஸ் மாதிரிலாம் எதுவும் ஒரு ஹெல்த்தியானது நிறைய கிடையாது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப அன்ஹெல்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம் அண்ட் வெரி புவர் மெயின்டெனன்ஸ். அதனால தான் சொத்தப்பல்லோட ப்ரிடாமினன்ட் ரீசன். ஸோ கிருமி மேலேயோ இல்லாட்டி கால்சியம் உடம்புல கம்மின்னு சொல்லி பல்லு மேலே பழி போடக்கூடாது. நம்ம தான் வந்து ப்ரைம் ரீசன். ரொம்ப ரேரான பீப்புளுக்கு தான் வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியோ ஃப்ளூரோசிஸ்ன்ற மாதிரி ஒரு சில விஷயத்தினால வருது. பட் அது வந்து ரொம்ப 100ல் ஒரு 10 பேத்துக்கு தான் இருக்கும். 90 பேர்லாம் நம்மள மாதிரி வந்து சாப்பிட்றது அன்ஹெல்தியாக சாப்பிட்டு அன்டைமில் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அது காரணம். நம்ம தான் காரணம்னு சொல்லி நம்மளை நாமே கொஸ்டின் பண்ணிக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு டவுட், சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னு டவுட்னு வச்சுக்கலேன். அந்த கிருமி சொத்தப்பல்லு வருது, சொத்தை இருக்குது, அந்த சொத்தப்பல்லு எல்லாம் அரிச்சிருக்கு, அது சரி, அது எப்போ தான் வருது? எந்த நேரத்தில் தான் அது வரும்? ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எப்போ அந்த கிருமி நம்ம கூட கான்டாக்டில் வருதுன்னா ஏன்னா அம்மா வாயில் எப்படியும் சத்தம் இருக்கும். ஓகே. ஸோ அம்மா சாப்பிடும் போது டேஸ்ட் பார்க்குறேன், இல்லாட்டி பால் சக்கரை இருக்கா வாட்ஸ் ஓவர் அதை டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே ஸ்பூனில் வந்து அந்த பேபிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஒரு பேபிக்கு வருது. ஸோ நம்ம வந்து எப்பயுமே நம்ம வாயில் சத்தம் இருக்குன்னா இப்போ நான் சாப்பிட்ற ஸ்பூன்லேயே என் குழந்தைக்கோ நான் பால் கலக்கிறதோ இல்லாட்டி ஏதோ ஒரு சாப்பாடு கொடுக்குறதோ அதை அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அப்படி தான் வந்து நான் ஒரு நியூ பேபிக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணணும். குழந்தைகளுக்கு வர சொத்தை வந்து பெரும்பாலும் அந்த சொத்தை வர எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே கிருமி தான் காஸ் பண்ணுது. ஸோ அந்த கிருமியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது மம்மி தான். ஓகே. நம்ம கிட்ட இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த சின்ன இதுல இருந்து அவங்களுக்கு பட் இந்த கிருமி பேசிக்லி எல்லா பக்கமுமே இருக்கு. பட் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அம்மா கிட்ட இருந்து தான் வருது. ஸோ அது வந்து இருந்தாலும் ஏன் சில பேத்துக்கு கேவிட்டி வரதில்ல, சில பேத்துக்கு வருது அப்படின்னா அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ நிறைய ஆசிடிக் பிவரேஜஸ் சாப்பிட்றோம், டீ காஃபி, நிறைய ஸ்வீட்ஸ். இப்போ நம்மளால ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியாது, சாக்லேட் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனால் டெய்லி ஒரு 3 வேளை நம்ம சாக்லேட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக சாக்லேட் சாப்பிட்லாம். நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலி சொல்கிறது என்னன்னா, நீங்கள் சாக்லேட் சாப்பிடுங்க. இப்போ ஒரு பெரிய பார் சாக்லேட் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் சாக்லேட் நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 days சாப்பிடாதீங்க. ஓகே. எடுத்து வச்சு சாப்பிடாதீங்க, அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு பிச்சு சாப்பிடுறதே இருக்குல்ல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். ஓகே. ஒரே டைம்ல முடிச்சிடுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய நாளைக்கு சாக்லேட் சாப்பிடாதீங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 week to 10 days. நம்ம இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டோம்னா எல்லாம் ஓகே, இவ்வளோ பெரிய சாக்லேட் சாப்பிடணும், பிச்சு ஃப்ரீக்வெண்ட்டான ஆசிட் அட்டாக்ஸ் பல்க்கு கொடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ அதுக்குன்னு நம்ம காலையில் மத்தியானம் நைட் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த காலையில் மத்தியானம் நைட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கார்கிளிங் பண்ணணும். சில பேருக்கு பல்லு ரொம்ப கோணமானலாம் இருக்கவங்களாம் கொஞ்சம் ப்ரஷ்ஷே பண்ணிட்டா நல்லது. அந்த மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சாக்லேட் சாப்பிடலாம் தப்பு கிடையாது, பட் ஆனால் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றோன்றது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த கொஸ்டினோட அடுத்ததும் கேட்குறேன். குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த சொத்தப்பல் வந்துடுது இல்லை, அப்போது அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அது வேற வழி இல்லை. இந்தியன் கல்ச்சரோ இந்தியனோட ஆரியன்டோ இல்லை தமிழ் கல்ச்சரோ நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு வாய் சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு அப்படி ஊட்டி விடுறது நம்ம பழக்கமாவே வச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இன்னும் கண்டுபிடிக்கல இல்லை இருக்கா?
இப்போ ஒரு வயசுல இருக்கிற குழந்தைக்கு 2 வயசு குழந்தைக்கா இருந்தாலும் சரி, ஒரு பல்லு முளைச்சிருந்தாலும் ப்ரஷ் பண்ணணும். அதுக்கான ப்ராப்பரான குழந்தைங்களுக்கான டூத் பேஸ்ட்னு இருக்கு, அதுதான் வாங்கணும். அடல்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ ப்ரஷ் ஒரு பல்லு இருந்தாலும் சரி, பல்லே இல்லாத காலத்துல குழந்தைய நியூ பார்ன் ஃபேஸ்ல இருந்து சொல்றேன், பல்லு முளைக்கிற வரைக்கும் கம் பேட்ஸ்ன்னு இருக்கும், அதையுமே நம்ம ரெகுலரா கிளீன் பண்ணணும். பேட்ஸ் அதாவது நம்ம எளிர், அதாவது பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எளிர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கம் பேட்ஸ்ன்னு சொல்றோம். அதை வந்து வார்ம் வாட்டர்ல வச்சு டெய்லி ட்வைஸ் கண்டிப்பா கிளீன் பண்ணணும். பல்ல நம்ம அந்த 4 பல்ல மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு போக கூடாது. பல்லு இது முளைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அதாவது நியூ பார்ன் ஃபேஸ்ல இருந்தே பண்ணணும் நம்ம. ஓகே, நியூ பார்னுக்கு முன்ன அப்பவுமே அதை பண்ணிடணும். ஆமா கண்டிப்பா. நாக்கு அப்புறம் இந்த கம் பேட்ஸ் ஃபுல்லா நல்லா ஒரு ஃபிங்கர்ல வந்து ஒரு க்ளீன் கிளாத் வச்சுட்டு வார்ம் மில்க்ல வாட்டர்ல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு க்ளீன் பண்ணி விடணும். எவ்ரிடே பேசிஸ்ல ட்வைஸ் ஆவது மினிமம் பண்ணணும். பல்லு ஒரு பல்லு முளைச்சிருந்தாலும் அதுக்குன்னு இப்பெல்லாம் ஃபிங்கர் பிரஷ் கிடைக்குது, அந்த மாதிரி ஃபிங்கர் பிரஷ் யூஸ் பண்ணி வெரி லிட்டில் பிட், ஒரு அந்த ஒரு பல்லுக்குலாம் வந்து ஒரு சின்ன ட்ராப், அதாவது ஒரு கடுகு சைஸ்ல அந்த அளவுக்கு இருந்தா, கடுகு நான் சின்னது சொல்லல, ஒரு அதை விட ஒரு கொஞ்சம் பெட்டர் சைஸ்ல வந்து ஒரு பேஸ்ட் வச்சு அதை பிரஷ் பண்ணி விட்டா போதும். குழந்தைங்களுக்கான பேஸ்ட் மார்க்கெட்ல நிறைய அவைலபிளா இருக்கு. அது இல்லாம இது என்னமோ இன்னைக்கு லிக்விட் ஊத்தி, அது பாத்தீங்கன்னா 6 வயசுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் இருக்கு. ஃப்ளூரைடு? ஆமா, ஃப்ளூரைட். ஓகே. அது வந்து பல்லு பாத்தீங்கன்னா மேடு பள்ளம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு சிக்கும், அந்த மாதிரி வந்து கேவிட்டிஸ் வரதுக்கு அந்த இடத்துல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஃப்ளூரைட் அப்ளிகேஷன் அங்க பிளேஸ் பண்ணினோம்னா பல்லு சொத்தை ஆகுறத நம்ம தவிர்க்கலாம். ப்ரிவென்ஷன் இது ஒரு மெத்தட். பட் ஆனா அது 6 வயசுக்கு மேல தான் பண்ணலாம். அடல்ட்ஸ்க்கும் பண்ணலாம், பட் ஆனா வந்து சொத்தை இல்லாம வந்துட்டாங்கன்னா பண்ணலாம். ஓகே, 6 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு பண்ணிக்கலாம் டெஃபினெட்லி. அதாவது முதல் கடவாப்பல் முளைச்சதுல இருந்து, பெர்மனன்ட் கடவாப்பல் முளைச்சதுல இருந்து பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட இது நாங்க பண்றோம். அதாவது பால் பல் கடவாப்பல் இருக்கு இல்லைங்களா, அது சொத்தை இல்லாம இருக்கிற சிச்சுவேஷன்லயே அதெல்லாம் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் கேவிட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, அதனால எந்த பிரச்சனையும் வராது. அது நீங்க சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டெம்பர் கிளாஸ் போற மாதிரி தான். ஆமா, அது ப்ரொடெக்ஷன் வெச்சுக்கோங்க அந்த பல்லுக்கு. வேற எதுவும் அதனால ப்ராப்ளம் இருக்காது. டெஃபினெட்லி இல்ல. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஃப்ளூரைட் அப்ளிகேஷன்றதே பாத்தீங்கன்னா அது ஒரு விதத்துல டூத்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு விஷயம் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ளூரைடை பற்றி நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப தெரிஞ்சதுனால தான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் அது மாதிரி கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ளூரைடுங்கிற ஒரு இது, அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கேப் போடுறது தான். ஆமா, ஓகே. இது வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் லேமினேஷன் ஷீட் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான். பட் இட்ஸ் நியூ, நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை கேள்விப்படுறேன். இந்த ஒரு விஷயம் இருக்கிறதோட சரி, பெரியவங்க வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்ட உடனே அந்த பல்லை வந்து குச்சி வச்சு குத்துறது, பின்னூசி பின்னு வாட் எவர் அவங்க கையில் அன்னைக்கு எது ஷார்ப்பாக கிடைக்குதோ அதை வச்சு அந்த குத்தி எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு குட் ஆர் பேடு? அது ரொம்பவே பேட். அது எந்த விதத்துலையும் குட்ன்றதே கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ பல்லு 2 பல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் கம்ஸ், ஷார்ப்பா இருக்கும். அந்த அது எவ்வளோ ஷார்ப்பா இருக்கோ அது அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும் உங்க கம்ஸ். இப்போ 2 பல் ஒட்டி இருக்கிற சிச்சுவேஷன்ல கம்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போட்டு நம்ம குத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த ஷார்ப்பான அந்த முனை இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம குத்திட்டு தான் போறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல கம்ஸ் வந்து வீக்கமாகும், ப்ளீடிங் நடக்கும். ஸோ அப்போ கம் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க குத்திட்டே இருப்பீங்க. சில பேருக்கு அது வந்து அந்த இடத்துல பண்ண நல்லா இருக்கிற ஃபீலிங்கா இருக்கும், இல்லாட்டி அந்த ஸ்வெல் ஆனதே வந்து அந்த இடத்துல சிக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். திருப்பி டெய்லி கான்ஸ்டன்டா குத்திட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா கம் வந்து ஒரு போர்வை மாதிரி எலும்பு மூடி இருக்கு. ஸோ இப்போ கம் இறங்குதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உள்ளார இருக்க எலும்பும் இறங்கி இருக்கு. ஸோ இப்போ கம்மும் எலும்பும் பார்த்தீங்கன்னா தான் உங்க பல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ இப்போ கம் இறங்குதுன்னா அதோட அர்த்தம் என்ன, உள்ளார இருக்க எலும்பும் இறங்கியிருக்கு. அப்போ நம்ம டீத்தோட ஸ்ட்ரென்த்தும் காம்ப்ரமைஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதனால் இது பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு குத்தி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்டென்டல் ப்ரஷ் இருக்குது, ஃப்ளாஸ் இருக்குது, வாட்டர் ஃப்ளாஸ்ன்னு இருக்குது. ஸோ அவங்கவுங்க பல்லுக்கு எது கரெக்ட்னோ ஒரு தடவையாவது டென்டிஸ்ட் கிட்ட போய் பல்ல சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணுன்ற டெக்னிக்கை கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டாங்கன்னா ஸோ லைஃப் லாங் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. அப்போ அந்த டெக்னிக்கு அவங்களுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், வேற யாருக்கு யூஸ் பண்ண முடியாது. இல்ல இப்போ உங்களோட பல்லு வரிசையா இருக்கலாம், என் பல்லு கொஞ்சம் கேப் விட்டு இருக்கலாம். சோ அந்த கேப்புக்கு நான் எது கரெக்டா யூஸ் பண்ணணும்ன்றத ஒரு டென்டிஸ்ட் தானே ஜட்ஜ் பண்ண முடியும். நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அது எனக்கு ஒர்க் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஸ்பைஸ் லெவலும் என்னோட ஸ்பைஸ் லெவலும் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம ஒரு சாம்பார் செய்யும் போதே. சோ அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே, அந்த பல்லுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க அவங்களுக்கு இது சொல்லுவீங்க. உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வேணும், என்னோட பல்லு லைஃப் டைமுக்கு நல்லா இருக்கும்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக போய் தான் வாங்கிக்கிறது நல்லது ஒரு டென்டிஸ்ட். அந்த ஃப்ளாஸ் அது எப்படி பண்ணுவோம்?
ஃப்ளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் டெக்னிக்கில் பண்ணலன்னா இப்போ நம்ம குத்துறதுன்னு சொல்லலாம், அதுவும் ஃப்ளாஸிங்கும் சிமிலர் ஆக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ ஃப்ளாஸிங் ஆல்சோ ப்ராப்பர் டெக்னிக் ஹேஸ் டு பி ஃபாலோடுங்க. அதை போட்டு ஈரில் வச்சு தேய்ச்சோன்னா நம்ம குத்துறதுக்கு என்ன டேமேஜ் நடக்குதோ அதே டேமேஜ் தான் இங்கே நடக்கும். ஃப்ளாஸை வந்து பல்லில் போட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக அதுக்குன்னு ஃப்ளாஸிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகே, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் அதுக்கேற்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க ஃப்ளாஸ் பண்ணும்போது. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லி காமிப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு மாடலில் பண்ணி சொல்லி காமிப்போம். உங்கள் கையில் ஒன்று கொடுத்து உங்கள் வாயில் போட்டு உங்களுக்கு எப்படி டீச் பண்ணணும், அந்த கையை எந்த இடத்துல வளைக்கணும், அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ தானே நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். அதாவது டேமேஜ் பண்ணலனாலும் நம்ம வந்து அது இன்னும் எக்ஸ்ட்ரா டேமேஜ் பண்ணாமையாவது பார்த்துக்கோம். ஆமாம், அதான். ஓகே, இன்னும் ஒரு மேஜர் ப்ராப்ளம் நான் எனக்கும் சொல்லலாம், இல்லை பெரும்பான்மையான இருக்கிறவங்களுக்கு வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு ஸ்மெல்லு, வாயில் ஸ்மெல். அப்போ யாரோ கேட்டால் இன்னி பல்லு விளக்கலையா இல்லையா, பல்லு விளக்கானதுனால தான் இந்த பிரச்சனை வருதா, இல்லை அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து இது மல்டி ஃபேக்டர் இல்லை அகேன். ஏன்னா இது வந்து கட்லேயும் இருக்கிற இஷ்யூனாலையும் கண்டிப்பாக வாய் துர்நாற்றம் வரதான் செய்யும். வாயில் இருக்கிற இஷ்யூனாலையும் வரும். வாயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பாக்டீரியாஸ் இருக்குங்க, நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு. வாயில தான் இருக்கு. ஆமாம், ஒரு வாஷ்ரூமை விட நம்ம வாயில தான் ஜாஸ்தியாக இருக்கு. பட் இதில் கொஞ்சம் நல்ல பாக்டீரியாஸும் இருக்கிறதுனால நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து பாக்டீரியாஸ் அவ்வளோ இருக்கும் போது நம்ம வந்து ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டங் கிளீனிங் ப்ராப்பராக பண்ணணும். அது பண்ணலனாலுமே நிறைய ஸ்மெல் வரும் வாயில். அப்புறம் அசிடிட்டி, அதனால கூட நிறைய பேர்த்துக்கு ஸ்மெல் வரும். ஸோ இதனால இது வந்து எதனால வருது, ஃபர்ஸ்ட் நம்ம வாயை நல்லா சுத்தம் பண்ணிட்டு டங்க்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, துர்நாற்றம் இருக்குன்னா டெஃபினெட்லி ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை நம்ம மீட் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பெட்டர். ஏன்னா அது ஒரு சின்ன சிம்டம், அதுக்கப்புறமா பின்னாடி வேற என்ன இருக்குன்றதை நம்ம டாக்டர், அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மீட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லபடியாக தெரிய வரும். நீங்கள் சொல்கிறீங்க ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் பார்க்கணும்னு சொல்றீங்க. பட் நாங்கள் பெரும்பான்மையானவங்க பண்ணுறது என்னென்னா, நானும் கூடன்னு வச்சுக்கிங்களேன், ஏன் மற்றவங்கள சொல்லிட்டு அந்த மவுத் ஃப்ரெஷ்னரு இல்லை வாய் கொப்பளிக்கு இருக்குன்னு ஒரு சில இதை கொடுத்து நாங்கள் அதை கொப்பளிச்சுட்டு டக்குன்னு போயிடுறோம். அது எவ்வளோ தூரம் நல்லது சார்? இதுவும் பார்த்தீங்கன்னா அகேன் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எவ்ரிடே பேசிஸில் யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற நிறைய கெமிக்கல்ஸ் வந்து டேஸ்ட் பட்டை எஃபெக்ட் பண்ணும். நாக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஸ்பாட்ஸாக உங்களுக்கு தெரிய வரும். அது வந்து டேஸ்ட் பட்ஸ். அதை வந்து நம்ம வந்து டெய்லி பேஸில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய புளிப்பு, காரம், இனிப்பு எதுவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைமில். ஸோ நம்மளுக்கு டேஸ்ட்டே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான இது பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இப்போ டாக்டர்ஸுமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்னாலுமே ஸ்டிப்புலேட்டட் டைம் சொல்லுவோம். நாங்கள் 1 வீக் யூஸ் பண்ணுங்க, இல்லை 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு ரொம்ப ப்ரிசைஸ்டாக சொல்லி கொடுப்போம். ஆனால் அந்த பாதி பாட்டில் எடுத்து வச்சுட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா தேவைப்படும் போது யூஸ் பண்ண, இல்லை எங்கேயாவது வெளில போகும்போது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை சில பேர் கண்டினியூ பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லாட்டி இதே கண்டினியூ பண்ணால் எனக்கு வேற ப்ராப்ளமே வராதுன்னு இருக்காங்களா. பட் அது தப்பு. பண்ணக்கூடாது. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு வேலிடிட்டியே 15 நாள் தான் சொல்றீங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நாங்கள் எழுதி கொடுத்துருப்போம் சைடில், இப்போ இது 15 days தான், தட் இஸ் 15 days. ஓகே, நாங்கள் வந்து பெரும்பாலும் எங்கள் அம்மாவுக்கு பார்த்துட்டு வந்து அதே ப்ரிஸ்கிரிப்ஷன், அதே மாத்திரை, அதே இது தூக்கி நீ யூஸ் பண்ண அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப இல்லை. அது நான் இல்லை டென்டிஸ்ட் இல்லை, எந்த டாக்டராக இருந்தாலும் சரி. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வெறும் ஒரு மவுத் வாஷே வச்சுக்கோங்களேன், அதை நம்ம ஓவர் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்ம ஹெல்த் தான் எஃபெக்ட் ஆக போகுது. இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த அமாக்சிலின்லாம் சாப்பிட்டு இப்போ எல்லாம் ஹையர் எண்டுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ என்றைக்குமே ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ், எந்த மெடிசனுமே மிஸ்யூஸ் பண்ணுறது தப்பு. ஸோ டாக்டர் சொல்கிற ஸ்டிப்புலேட்டட் டைம். நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வந்ததுன்னா டாக்டர் கிட்ட போய் கேட்டு வாங்குங்க. தயவு செஞ்சு யாருமே வந்து ஃபார்மசிஸ்ட் கிட்டேயோ இல்லை அதே ஓல்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு வாங்க வேண்டாம். ஏன்னா என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வலின்னு நீங்கள் உங்களை கேட்டால் நான் வலின்னு தான் சொல்வீங்க. ஆனால் அது பல்லுக்குள்ளார சொத்தனால வந்திருக்கா, இல்லை ஈருனால வந்திருக்கா, இல்லை வேற ஏதாவது பல்லுலேருந்து இன்ஃபெக்ஷன் இதுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது ப்ராப்பராக பார்த்து என்ன மருந்து தேவையோ அதுக்கு எடுத்துக்கிட்டா போதும். ஓகே, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா மவுத் ஃப்ரெஷ்னரையே நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்கிறீங்க. அதுவும் நாங்களே கொடுத்தாலும் அந்த 15 நாளுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிங்க, அதுக்கு மேலே பயன்படுத்துறது தப்புங்கிறீங்க. எங்களுக்கு கேட்குறப்ப இது ரொம்ப புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன விதம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது டெய்லி யூஸ் பண்ண நம்ம டங்கில் இருக்கிற டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து அந்த புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி அழகுபடுத்துறது, அதாவது காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? ஏன்னா இத்தனை நாள் இருந்த கல்ச்சர் வேற. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பல்லு வலி, பல்லுக்கான சின்னதாக பல்லு கெட்டுறது, கம்பி கெட்டுறதுலாம் தாண்டி இன்னைக்கு காஸ்மெட்டிக்ங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய ஒரு காசு அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? எந்த அளவுக்கு அதுக்கு
அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறீங்க? See, anything affordable is not going to last for a longer time. Okay. I'll tell you that. இப்போ நீங்க ஐஃபோன் வாங்குறீங்க, நீங்க ஏன் சைனீஸ் ஃபோன் வாங்குறது இல்லை? ஏன்னா ஐஃபோன் will last longer. அப்படிதானே ஒரு பர்செப்ஷன் உங்களுக்கு. பர்செப்ஷன் இருக்கோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் வந்து அதில் உங்களுக்கு ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அஃபோர்டபிலிட்டின்றது எனக்கு ஒன்று இருக்கலாம், உங்களுக்கு ஒன்று இருக்கலாம். அதை வந்து மாற்றுக்கிறது நிறைய பேர். ஓகே ஓகே. பட் பேசிக்லி வந்து ஜஸ்ட் லைக் எல்லாருக்கும் ஒரு பர்செப்ஷன். நான் இப்போ ஒரு லேமான டென்டிஸ்டா இல்லாமல் நான் ஒரு லேமானா சொல்லனா காஸ்மெட்டிக் போனாலே கொஞ்சம் விலை ஜாஸ்தி தாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. அது டென்டிஸ்ட் ஆகட்டும், ஸ்கின் ஆகட்டும், நீங்கள் ஹேருக்கு என்ன வேணால் சொன்னாலுமே அது ஸ்லைட்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன நீங்கள் ஜாஸ்தியாக பே பண்ணுறீங்களோ, எந்த டாக்டர் கிட்ட கரெக்டான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எடுக்கிறீங்கன்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் திங். இப்போ காஸ்மெட்டிக்னு பார்த்தீங்கன்னா பல அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் அலைனர்ஸ்ன்னு வந்துருச்சு. அதாவது போட்டிருக்க அலைன்மெண்ட் அந்த ட்ரே ஆமாம் கம்பி போட்டிருக்கலாம் தெரியாது, அது ரொம்ப ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எக்ஸாக்ட்லி லேமினேஷன் ஷீட் மாதிரி தான் இருக்கும். அதுதான் இன்விஸ் அலைனர்ஸ்ன்றது. அப்புறம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேப் பிடிக்கல, எனக்கு கலரே பிடிக்கல அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்போ பல்லோட ஷேப்லேருந்து எல்லாமே அதுக்கு கொஞ்சம் நல்லபடியாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஷேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் டீத் ஒயிட்னிங் பண்ணுறது, இதெல்லாமே காஸ்மெட்டிக் கீழே வருது. ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு பல்லே பிடிக்கலனாலும் ஷேப்போ கலரோ எல்லாமே மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இன்னைக்கு டேட்டில் இருக்கு. இன்னைக்கு வந்து பல்லு மட்டும் இல்லை, பல்லு வந்து ஒரு விதமான ஷேப், ஒட்டுமொத்த ஃபேஸோட ஷேப்பையுமே அழகாக்கி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வந்து காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பனிங் இருக்கு. அது பண்ண முடியுங்கிற அதுல டென்டல் பே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? இப்போ என்னோட ஹஸ்பண்ட் டாக்டர் மகேஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈஸ்தட்டிக் டென்டிஸ்ட்டும் கூட. ஸோ இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து இருக்கட்டும், இல்லை ஒருத்தவங்க வந்து செலிப்ரிட்டி மாதிரியான பீப்புள் வந்து எனக்கு கொஞ்சம் ஒயிட்டனாக வேணும், இல்லாட்டி ஷேப் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்றது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டென்டல் பேல இன்னொரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் இப்போ நம்ம இம்ப்ளான்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ இம்ப்ளான்ஸ் வந்து நாங்கள் கைடட் இம்ப்ளான்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கைடட் இம்ப்ளான்ஸ்ன்றது கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸ் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட்ஸ்ன்றது மேலே ஈரை ஓப்பன் பண்ணி எலும்பெல்லாம் பார்த்து நம்ம ஒரு கெஸ் ஒர்க் பண்ணி ஒரு இம்ப்ளான்ட்டை பிளேஸ் பண்ணோம். இப்போ கைடட் இம்ப்ளான்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சிபிசிடி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல எலும்பு நல்லா இருக்குது ஒரு டேரக்டாக சின்ன பஞ்ச் ஹோல் மாதிரி பண்ணி இம்ப்ளான்ட்ஸ் அங்கே பிளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ மேல் பல்லு கடிக்கும் போதான லோடு எப்படிலாம் போகுன்றதை முன்னாடியே ப்ரிசைஸாக நாங்கள் டிசைட் பண்ணிவிடுவோம். ஸோ இதோட அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அதனால இந்த இம்ப்ளான்ட்டோட ஸ்ட்ரென்த்லேருந்து திருப்பி மேலே பல்லு வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஏன் நான் இதை ஈஸ்தட்டிக் கீழே சொல்கிறேன்னா, அந்த பல்லு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈறு முதற்கொண்டும் அது வந்து ஒரு ஷேப்பில் வரும், பர்டிகுலர் ஷேப்பில். ஸோ அந்த கஃபிங் அப்படிலாம் நாங்கள் அதை சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணினாதான் அது வரும். ஸோ கம்ஸ் முதற்கொண்டு நம்ம டெவலப் பண்ணணும், ஈஸ்தட்டிக்கில் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது டென்டல் பேல. இப்போ இந்த கைடட் இம்ப்ளான்ட்டுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஒரு கைடுன்னு சொல்லுவோம், அதுக்கான 3D பிரிண்டர் கூட இப்போ எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்தீங்கன்னா இம்ப்ளான்ட்டுக்கு சிடி ஸ்கேன் இமீடியட்லி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதை பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ, ஹாஃப் டே இல்லை 1 டே, அதுக்கப்புறம் கைடும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் இமீடியட்லி ப்ளேஸ் பண்ணிட்டு கூட போய்க்கலாம். இது வந்து இம்ப்ளான்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் கேப் ப்ளேஸ் பண்ணணுன்னா கூட 1 hour தான் மில்லிங் யூனிட் டைம். ஸோ அதுலேருந்து எல்லாமே முடிச்சுட்டு கேப் ப்ளேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். நீங்கள் 10 தடவை வரணுமா, 2 தடவை வரணுமா, 5 தடவை வரணுமான்ற ஸ்டோரிஸ்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, டென்டல் பே பற்றியும் உங்களை பற்றி நீட்டாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி வந்து ஒரு டென்ட்டை மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை டென்டிஸ்ட்டை மீட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி டென்டிஸ்ட்டை மீட் பண்ணாமல் இருக்கிற நாட்கள் வந்து அதிகம் ஆக ஆக அவங்களோட பல்லோட வலிமை குறைஞ்சிட்டே இருக்குது. டக்குன்னு பல்லு விழுந்துருது. இது ஒரு இது. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு பெரிய மேஜர் ப்ராப்ளம்னா, சுகர் வந்தோடனே டக்குன்னு பல்லு வந்து கீழே விழுந்துருது. இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுங்க. எல்லாருமே 2 வேளை கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும், அந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அதை முடிஞ்சால் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு வேணால் பார்க்கலாம். அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 வேளை 10 வேலைலாம் ப்ரஷிங் நான் சொல்லலை. அட்லீஸ்ட் வைஸ் இஸ் ஐடியல். அந்த ப்ரஷிங்கும் வந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ட் ப்ரஷ் போட்டு கற்கரன்னு தேய்ச்சோன்னா நம்ம இனாமல் ராட்ஸும் தேஞ்சு போயிடும். ஸோ ப்ரஷிங்க்கும் டெக்னிக் இருக்குது. அது டெஃபினெட்லி வந்து ப்ரஷ் டெக்னிக்கு, அப்புறம் ஃப்ளாசிங் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து பல்லு ஒரு தடவை சுத்தம்
சுத்தம் பண்ணணும். வருஷத்துக்கு குறைஞ்சது 10 months to 12 monthsக்கு நடுவில் வந்து இதுதான் உங்களோட ஐடியல் டைம். நீங்கள் வந்து போய் பல்ல வந்து க்ளீன் பண்ணிக்கணும் டென்டிஸ்ட் கிட்ட. என் பல் இது வரைக்கும் பல் டாக்டர்கிட்டே போனதில்லைன்னு சொல்றது வந்து ஒரு பெருமையே கிடையாது. நம்ம ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மிக்ஸி வாங்கினாலே அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிருக்கோம், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கேர்லாம் பண்றோம், டோருக்கே வந்து தேங்காய் எண்ணெயாவது ஊற்றி அந்த கீச் சவுண்ட் வராமல் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கான பல்லு நம்மளுக்கு அது ஒரு ஆர்கன் மாதிரி, ஆனால் அதை யாரும் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். நம்ம டென்டிஸ்ட்டை போலன்னு சொல்கிறது ஒரு பெருமைக்கே ஒன்று கிடையாது. இன்னொன்று வந்து நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட் சொன்னீங்க இல்லையா, டயபெட்டிஸ் பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து பல்லு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அதில் ஆடி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சுகர் பேஷண்ட்க்கு வந்து நிறையா தண்ணி குடிப்பாங்க, நிறைய யூரின் போகும், நிறையா பசிக்கும்னு சொல்கிறது ஒரு சைனுனா பல்லு வந்து ஆடி விழுகிறது, எலும்பு தேய்மான்றதும் அதுவும் வாயில் நடக்கிறது தான் ஒரு ப்ரிடாமினன்ட் சைன். 5 signs ஆஃப் டயபெட்டிஸில் பல்லும் ஒரு சைன் இருக்கு, மேஜர். ஆமாம். ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னென்னா எலும்பு தேய்மானம் நடக்குது சுகரில். அது வந்து இட்ஸ் ஒரு ஜெனட்டிக் விஷயம் இருக்குது, நிறைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னும் பல்ல நல்லா சுத்தம் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கு யங்கர் ஏஜில் வந்தாலும் சரி, ஓல்டர் ஏஜில் வந்தாலும் சரி, பல்லு சுத்தம் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நிறைய பேர்த்த நாங்கள் சுகர் பேஷண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக வச்சுருப்பாங்க. ஓகே, ரொம்ப அழுக்கு இருக்கும். அவ்வளோ அழுக்கு வச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பல்லு ஏற்கனவே எலும்பு தேய்மானம் அங்கே நடக்குது உங்களோட டயபெட்டிஸ்னால. ஸோ நீங்கள் அது இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணுறீங்க, அக்ரிவேட் தான் பண்ணுறீங்க. ஸோ ஐடியலி இயர்லி ஒன்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக பல் சுத்தம் பண்ணியே தான் ஆகணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சுகர் வந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டு இதையும் க்ளீனிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பல்லு விழுகிறதுக்கான டைமை வந்து நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணலாம். நியூலி மதர்ஸ் ஸ்பெஷலி நான் அவங்களுக்கு தான் சொல்லணுன்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேடம் சத்தியே வந்தது, எனக்கு ப்ராப்ளமே ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான், முதல் குழந்தை பிறந்தது அது வரைக்கும் எனக்கு பல்லுல பிரச்சனை இல்லை, நான் டாக்டர்கிட்ட போனதுல இருந்தா எல்லாரும் இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு காரணம் வந்து குழந்தை கிடையாது. உடம்புல நிறைய கால்சியம் நம்ம சப்ளிமெண்ட்ஸும் டாக்டர் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் போஸ்ட் டெலிவரி ஆல்சோ டாக்டர் வந்து கால்சியம் கொடுக்குறாங்க, அயன் கொடுக்குறாங்க. ஆனால் நியூ மாம்ஸ் வந்து அதை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை மறந்துடுறாங்க. அதையும் மீறி சாப்பிட்டாலும் நைட்லாம் ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பிட்டுடுறாங்க. காலையில் பேபியை கவனிச்சுக்கிறதுனால ப்ரஷிங் சரியா பண்றது கிடையாது. நிறைய பேர் ப்ரஷ் பண்றதே மறந்துடுறாங்க. ஸோ ப்ரஷிங்கான கேர் ரொம்ப கம்மியாயிடுது, சாப்பிட்றதுலாம் அன்டைம்லி நடக்குது. அவங்கள செல்ஃப் கேர் பண்றதுக்கான டைம் அதில் இல்லாததுனால சாப்பாடுலாம் சிக்கி நிறைய சத்தம் வந்திருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்போ தெரியும்னா ஒரு 2 to 3 years கழிச்சு தெரியும். ஸோ அப்போ குழந்தை ஒரு 3-4 வயசுல இருக்கும் போது சொல்றது வந்து போஸ்ட் delivery தான். So that is nothing to do with a child. நம்மளோட செல்ஃப் கேர் இல்லாததுனால இன்கேஸ் யாராவது பிரெக்னன்சிலாம் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னா they should plan it accordingly. ஏன்னா வந்துட்டு வாயில் நிறைய கிருமி இருக்கிற போது ப்ரெக்னன்சி வந்து ப்ரீடேர்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நிறையா இருக்குது. ஸோ நிறைய பேட் பாக்டீரியாஸ் வில் அஃபெக்ட் தி பேபி ஆல்சோ. வயிற்றில் இருக்கிற குழந்தைய கூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து வாயோட கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹார்ட் பேஷண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும், ப்ரெக்னென்ட் மாம்ஸ், டயபெட்டிஸ், நீங்கள் என்ன சொன்னாலுமே வாயில் இருக்கிற கிருமி அது வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ரீசர்ச்லாம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இடையில ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தீங்க, டங்க்கு வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கிற முதல்லாம் சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டி இவங்க எல்லாமே வந்து அதை அவங்க பண்ணும்போது பார்த்து அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், பார்த்து வளர்கிறது தானே. பட் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அது எப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? நியூ பார்ன். அப்படியா? ஆமா, நம்ம பிறந்த குழந்தைங்க நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னாலுமே நம்ம பால் கொடுக்குறோம், அவங்க நாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட்டிஷா இருக்கும். ஏன்னா என்னதான் செல்ஃப் கிளென்சிங் ஆக்ஷன் வித் சலைவா, அதாவது எச்சில்னால வந்து செல்ஃப் கிளென்சிங் ஆக்ஷன் நடந்தாலுமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைதான் இருக்கும். ஏன்னா வந்து எச்சி அவ்வளோ சொரக்குது, ஆனால் குழந்தைய அவ்வளோ நேரம் பால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 டைம்ஸ்க்கு மேலேயாவது குறைஞ்சது பால் குடிக்கும் every 1 to 2 hours இருக்கின்ற பட்சத்தில். ஸோ அதனால அட்லீஸ்ட் வைஸ் அந்த பிறந்த குழந்தைக்குமா இருந்தாலும் அந்த கம் பேட்ஸ் அண்ட் நாக்கை வந்து நம்ம வார்ம் வாட்டரில் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணியே தான் ஆகும் 2 தடவை. இப்போ இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் இருந்து என்ன ஆகுதுன்னா அப்புறம் பல்லு முளைக்குது இல்லைங்களா. அப்போ குழந்தை வந்து பால் குடிக்கிறது வந்து எதிர் மதர் ஃபீட் ஆகட்டும் இல்லை பாட்டில் ஃபீட் ஆகட்டும் உடனே நிறுத்துறது கிடையாது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்கு, 4-5 years தான் சில குழந்தைங்களா இருக்காங்க. இப்போ பால் குடிச்சிட்டு தான் தூங்குறேன்னா அப்போ பல்லெல்லாம் சொத்தையாயிடுது. ஸோ அப்போ அது காரணமே வந்து பால் வாயில இருந்து ஸோ அப்போ ப்ரஷிங் கிளீனிங்லாம் வந்து அந்த ஃபேஸ்லேருந்தே நடக்குது. நியூ பார்ன் பேபிலேருந்தே நம்ம இன்னைக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அம்பிகா டாக்டர். நிறைய விஷயத்தை அது புதுசாக இருந்துச்சு. ஒரு சில விஷயம் நீங்கள் சொன்னது எல்லாமே எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கும் எங்களோட வியூவர்ஸுக்கு உங்களோட தாட் ப்ராசஸ், அது நீங்கள் எப்படி பல்ல கவனிச்சுக்கணும், குழந்தைகள் எப்படி கவனிச்சுக்கணும், பிறந்த குழந்தைய எப்படி கவனிச்சுக்கணும் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த டென்டல் பேவோட ஆம்பியன்ஸ் கூட இட்ஸ் பீன் வெரி கிளாஸ். எப்போ வந்தாலும் எங்களுக்கு டென்டல் பே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மொதல் விஷயம் எக்யூப்மெண்ட். நாங்கள் எக்யூப்மெண்ட் விஷயத்தில் ஒரு நாளும் அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினது இல்லைங்கிறப்போ இன்னைக்கு அந்த எக்யூப்மெண்ட்ல ஒன்று புதுசாக ஆப்பிளில் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கிற மாதிரி ஏதோ புதுசாக ஒன்று வந்து இந்த இன்விசலைன் இருக்கு இல்லைங்களா, இப்போ உங்களோட பல்ல வந்து இப்போ இப்படி இருக்கு, அதை நான் வந்து இப்படி மாற்றி காமிக்குவேன்ற ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ புதுசாக என்னன்னா, நீங்கள் பேசுறதே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லா ஆங்கிளையும் பேசும்போது என்னோட கீழ்பல் மேல் பல்லாம் எவ்வளோ நல்லா தெரியும் அலைன்மெண்ட்க்கு அப்புறம்ன்றத ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக உங்களுக்கு காமிக்கிற அளவுக்குலாம் வந்திருக்கு. மொபைல்லேயே பார்த்துக்கலாம். ஏமா என் ஐஃபோன் இருக்குன்னா என்னோடதுலேயே காமிச்சிருக்கேன். பட் அது எங்க டாக்டர் கிட்ட இருக்கிற ஃபோன், ஏன்னா உங்களால அந்த ஆப் ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ எங்க கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால நாங்க உங்களுக்கு அதை காமிக்க முடியும். சோ போஸ்ட் ட்ரீட்மெண்ட் உங்களோட பல்ல அலைன்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். சூப்பர். சோ அது உங்களுக்கு ஒரு கன்வின்சிங் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமே இன்விசலைன்ல, ஆனா அது எவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அவுட்புட் எப்படி வரும்னு தெரியும். சோ அதனால அது முன்னாடியே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்போதான் நீங்க தைரியமா அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயத்தை எங்க கூட இதுக்கப்புறமும் நான் வந்து ஸ்டாப் பண்ணி அடுத்த क्वेश्चन கேட்க போறது இல்ல. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.